എനിക്ക് ரொம்ப പിടിക്കുന്ന ഫിലിം പോക്കിരി போக்கிரி. மம்பயாமல் கோவா மம்பயோ சேலத்த நம்ப தாண்டடி. சிவகாசி படத்துல இருந்து அந்த பாட்டு பாடுறேன். ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சது. அந்த ஊரு உங்க பாட்டு போல் பாடு மோன், பாட்டு போல் பாடு. மம்பயாமல் கோவா மாம் டூனில் கிடைச்சு பாடு. டூனில் ரொம்ப பாவப்பட்ட பசங்களுக்கு அன்னதானங்கள் பின்ன கல்யாணங்களோ பைசா மட்டுமே ஒரு காலம் மட்டுமே இருக்குது. ജീവിച്ചിരിക്കുന്ന കാലം மட்டுமே പൈസ കൊണ്ട് ഉപകാരം இருக்கு. ഞാൻ അലൻ ജോസ് பேசுறேன். இது நம்ம விஜய் அன்னைக்கு ஃபேன ரசிக பேரு சொல்லட்டுமா? முத்துக்குமார். முத்துக்குமார். முத்துக்குமார விஜய் அன்னைக்கு மூவி பார்த்துக்க. நிறைய மூவி பார்த்துருக்கேன். உங்களுக்கு இஷ்டப்பட்ட அந்த மூவி பேரு சொல்லட்டு. எனக்கு இஷ்டப்பட்ட மூவி வரதா அது சிவகாசி. சிவகாசி கேரக்டரை பட்ட சொல்லு தம்பி. சிவகாசியில பாட்டு எல்லாம் பிடிக்கும் எனக்கு. இந்த படத்துல பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும். விஜயனுக்கு ஸ்டைலு எந்த இருக்கு? ஸ்டைலுன்னு பார்த்தா இங்க எந்த இருக்கு? ஸ்டைல்னு பறஞ்சா எல்லா படத்துலயும் அவர் ஸ்டைல் தானே, சூப்பர் ஸ்டார் தானே. இப்ப தமிழ்நாட்டுல சூப்பர் ஸ்டார்னு பறஞ்சா அது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபிலிம் போக்கிரி. போக்கிரி. மம்பயாமல் கோவா மம்பயோ சேலத்த நம்ப தாண்டடி அழகா அடிசே அடி அக்கடிக்கா சிங்கப்பூர். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற பாட்டு 2 லைன் வந்து பாடுமா? 2 லைன் நான் பாடுறேன். சிவகாசி படத்துல இருந்து அந்த பாட்டு பாடுறேன். ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சது. வராது, பாட்டு நல்லா கேட்பேன். 2 லைன் பாடு. ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி எந்த ஊரு உங்க பாட்டு போல் பாடு மோன், பாட்டு போல் பாடு. மம்பயாமல் கோவா மாம் டூனில் கிடைச்சு பாடு. டூனில் பாட்டு இது வரி போல இருக்கு, கவிதை போல, பாட்டு போல, சினிமா பாட்டு போல் டூனு போல இருக்கும். ட்ரை பண்ண கொடு. அண்ணன் ரெடி தான் வரவா? ஓகேவா? நம்ம ஒரு 2 லைன் 2 லைனு நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், அவ்வளவுதான் வரும். வீட்டை போன நாட்டி போன தேங்க மாட்டேன். தலைமை விஜய் உங்க பொலிட்டிக்கல் வருது, உங்களுக்கு நீங்க இஷ்டப்பட்டா? ரொம்ப ரொம்ப நல்லது, நல்லா இருக்கு. இது எதனால? எல்லா ஃபீல்டும், ராஷ்ட்ரிய ஃபீல்டு ஆണെങ്കിലും சினிமா ஃபீல்டு ஆണെങ്കിലും எல்லாருக்குமே ஃபெய்ம், மொத்தமே ஃபெய்ம் சகாயம் கிடைக்குது. ஓகே. ரொம்ப பாவப்பட்ட பசங்களுக்கு அன்னதானங்கள் பின்ன கல்யாணங்களோ எல்லாமே விஜய் அண்ணனுக்கு செய்ய காணுக்க. இப்போ அவர் 250 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வர்றாருல, அவருக்கு லாஸ்ட் சேலரி எத்தனை அறியோ? தெரியாது தம்பி. லாஸ்ட் சேலரி 200 கோடி ஒரு படத்துல. ഈ പടത്തില് ഗോട്ട് പടത്തില് 200 കോടി. 200 കോടി. അർച്ചന നമ്മുടെ പ്രൊഡ്യൂസർ അർച്ചന 2 ദിവസം മുന്നേ പറഞ്ഞു, പേട്ടി കൊടുത്തു. 200 കോടി മൊത്തം ഗോട്ട് പടത്തോടെ ബഡ്ജറ്റ് 400 കോടി. അതിൽ 200 കോടി വിജയ്. 200 crores. അത് വിട്ടിട്ടാണോ രാഷ്ട്രീയത്തില് കത്ത വേണ്ടി വരുന്നത്? പൊളിറ്റിക്കല് பைசா மட்டுமே ஒரு காலம் மட்டுமே இருக்குது. ജീവിച്ചിരിക്കുന്ന காலம் மட்டுமே பைசா കൊണ്ട് ഉപകാരം இருக்கு. மறைச்சு കഴിഞ്ഞാൽ பைசா மட்டுமே ஒரு എന്താ പറയാ பேப்பர் மட்டுமே போது இருக்கு. பைசா மட்டுமே ஒரு காலம் மட்டுமே இருக்குது. ജീവിച്ചിരിക്കുന്ന காலம் மட்டுமே பைசா കൊണ്ട് ഉപകാരം இருக்கு. மறைச்சு കഴിഞ്ഞാൽ பைசா மட்டுமே ஒரு എന്താ പറയാ பேப்பர் மட்டுமே போது இருக்கு. சரியானோ? എന്നാലും തലമുറ പൈസ ഉപകാരപ്പെടുമേ. ഒരു ജീവിച്ചിരിക്കുന്ന കാലം മട്ടുമേ പൈസ ഉപകാരപ്പെടുമേ. അത് ശരിയാണ് കേട്ടോ, ശരിയാണ്. എങ്കിലും കുറച്ച് സമ്പാദിക്ക്
இருக்கு வீட்டுக்காருக்கு கோடிகளுக்கே இருக்காது பட் லட்சக்கணக்கிന് രൂപ സമ്പാദിക്കല് മറ്റേ നമ്മുടെ പിതാജിക്ക് സമ്പാദിക്കേ ஓகே மண்ட விஜய் கொடி இப்போ ரீசெண்டா அவர் அறிமுகப்படுத்தி இது கொடி கொடி കൊടി கொடி അത് ലാഞ്ച് ചെയ്ത് കണ്ട സ്റ്റാർട്ട് കണ്ട ഗോട്ടാണ് നമ്മുടെ കൊടി കച്ചി പൊളിറ്റിക്കലിന്റെ കൊടി കൊടി പ്ലാങ്ക് പക്കത് പക്കത് കണ്ട കണ്ടില്ല ഇത് தலைவர் இப்போ அறிமுகப்படுத்திய அவரோட கட்சியோட கொடி இது சேட்டா இஷ்டப்பட்ட அந்த கொடி ഈ കൊടിയെ பார்க்குമ്പോൾ പലരും പലത് പറയുന്നത് പക്ഷെ അതിന്റെ കൊടിയോടെ മീനിങ്സ് അവരാണ് പറയേണ്ടത് അവര് ഓരോ പാർട്ടിക്കും ഓരോ കൊടി இருக்கு அதுக்கு நல்லது சீத்தது நமக்கு தெரியாது നമ്മളിപ്പോ மட்டுமே இப்ப പറയக்கூடாது இந்த வெளிய ஆளுகள் நம்ம மட்டுமே ஒன்றும் சொல்லாத பட்டு ஓகே நல்லா இருக்கு கொடி பட் അതിനെ പറ്റി நல்லதா மோசமே ஒன்றும் எனக்கு தெரியாது அது மட்டுமே ஒன்றும் பேசக்கூடாது இதுல ஒரு 2 யானை சிம்பிள கண்டா அது மட்டுமே KSRTC പോലെ இருக்கு ചിലര് KRTC പറയുന്നത് ചിലര് സ്പെയിൻ നാട്ടിലുള്ള കൊടിയിൽ പറയുന്നത് ഇത് കാപ്പി അടിച്ചാണ് പറയുന്നത് പക്ഷെ ഇത് പറയാൻ വേണ്ടിയത് തളപതി വിജയാണ് ശരിയല്ല மட்டுமே പറയട്ടെ നമ്മള് மட்டுமே അതിനെ மட்டுமே பாக்குது 2 ഗേൾഫ്രണ്ട് பாக்குது അത് மட்டுமே ഒരു KSRTC ബസ് മോഡൽ இருக்கு കൊടി ഇത്രയുള്ളൂ ഓക്കെ ഇത് അങ്ങനെ വളരെ പല ആൾക്കാർ പറയുന്നത് പക്ഷെ ഇതിന്റെ വിജയ് അവരാണ് പറയുന്നത് നെക്സ്റ്റ് 23-ാം തീയതി അവർ പറയുമ്പോ ഇതിന്റെ പിന്നാടി ഒരു ഹിസ്റ്ററി ഉണ്ടെന്ന് എല്ലാരും പറയുന്നത് விஜய் சார் மட்டுமே சொல்லட்டே நானும் அவளோட இருக்கேன் அதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்குன்னு விஜய் പറഞ്ഞു அப்போ அத நானும் கேட்க மட்டுமே அது நிஜமே அது சொல்லுவேன் ஒரு പറയുമ്പോ നമ്മളെ പാക്കത് അവരെടുത്ത് അവർ പറഞ്ഞു കൊടുക്കും അപ്പൊ നമ്മ കേൾക്കാം കുഴപ്പമില്ല വേറെ இருக்கா வேற சொல்லு விஜய் மட்டுமே வேற அவருக்கு இப்ப பொலிட்டிக்கல் கன்வென்ஷன் நடத்த குறைய ஒரு தடைகள் இருக்கு அனுமதிச்சில்ல அப்ரூவ் ஆக்கிஇல்ல அதை பற்றி சேட்டா എന്ത് പറയും നമ്മളെ സാധാരണ മനുഷ്യൻ അവരെ மட்டுமே കാര്യങ്ങൾ അവരെ மட்டுமே പാക്കത് കാര്യങ്ങൾ இருக்கு പിന്നെ ഗോട്ട് മൂവി ആയിരുന്നു 5-ാം തീയതി അത് മൂവി ട്രെയിലർ എങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു கோட் மூவி ட்ரெய்லர் பாக்குது 2 கேரக்டர்ஸ் இருக்குது விஜய் சாருக்கு ஸ்மால் கேரக்டர் பெச்சர் கேரக்டர் இருக்குது 2 விஜய் சார் தானே செய்த மண்டபம் விஜய் சார் அதெல்லாம் மட்டுமே நல்லா இருக்கு பாக்குது ட்ரெய்லர் கண்டிப்பா பாக்குது சூப்பர் நடிகர் விஜய் சார் ரொம்ப அழகான ஆக்டிங் ஸ்டைலிஷா பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா ஒரு என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜ் ஃபிலிம் தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டுமே எல்லாருமே பாக்குது மலையாள இண்டஸ்ட்ரி ஒட்டுமே செப்டம்பர் 5-ാം തീയതി மட்டுமே റിലീസ് നല്ലൊരു സ്റ്റൈലിഷ് മൂവി എന്റർടൈൻമെന്റ് ഫൈറ്റ് மட்டுமே ഒരു ഫുൾ ഓൺ വൈബ് പടമാ പാക്കതെ 2 more 3 days to go to 5 September. I was watched on 5 September 10 AM on theater. ബുക്ക് ഏതാ 5-ാം തീയതി 4-ാം തീയതി மட்டுം 4-ാം തീയതി 3-ാം തീയതി மட்டுமே തിയേറ്ററിൽ மட்டுமே ബുക്ക് ചെയ്യുള്ളൂ ഫാൻ ഷോ மட்டுமே പോകக்கூடாது ഫാൻ ഷോ കഴിഞ്ഞിട്ട് மட்டுமே പോയാ പടം കാണാൻ പറ്റും അല്ലെങ്കിൽ കത്തില്ല ഫസ്റ്റ് ഫാൻ ഷോ കാണാൻ പറ്റില്ല അതുകൊണ്ട് ഫാൻസ് மட்டுமே ഫാൻസിന് ടിക്കറ്റ് இருக்குது പിന്നെ அடி சீக்கிரத்தை மட்டுமே அதுக்கு மட்டுமே போய் 10 மணி ஷோ 3 மணிக்கு ஷோ 6 மணி ஷோ ಅದಕ್ಕೆ மட்டுமே பாக்குது விஜய் சார் கோட் 80 ஆல் டைம் அது நல்ல மூவியா இருக்கு மட்ட சாங் பாக்குதா மட்டா சாங் கேட்டு പക്ഷെ அது நல்லால ஒப்பனா சொல்லலாம் ஒரு மட்ட விசில் போடு சாங் வந்து ஓகே அதோட வந்து மற்ற 2 சாங் ஓகே மட்டா சாங் ஒரு എന്താ இருக்கு ஒரு 80% தான் நல்லா இருக்கு சாரி 80% தான் நல்லா இல்ல 20% தான் எல்லாமே சினிமால புதுமை எக்ஸ்பீரியன்ஸ் அதே ஓரோருத்தருக்கு ஓரோரு மறுபடி இருக்கு கன்ஃபார்ம் கண்டிப்பா
விஜய் கோட்டு மட்டுமே கிராபிக்ஸ் விஎஃப்எக்ஸ் ட்ரெய்லர் மட்டுமே பாக்குது எங்க இருக்கு ഗ്രാഫിക്സ് കുഴപ്പമില്ല ട്രെയിലർ കുഴപ്പമില്ല ഫസ്റ്റ് ആദ്യത്തെ ട്രെയിലറിലെ വിജയിന്റെ ഫേസ് വന്ന് കൊല്ലില്ല അങ്ങനെ ഒരുപാട് ഓൺലൈനില് നെറ്റിലിട്ട് അതൊക്കെ കാണാൻ ഇഷ്ടമില്ല കൊല്ലില്ലാണ് ഫാൻസ് ഇട്ട് അതുകൊണ്ട് ട്രെയിലർ ലേറ്റായി വിജയുടെ ഫേസ് ചെറിയ ഫേസ് ആക്കി അത് കൊല്ലില്ലാമാക്കി VPC അതുകൊണ്ട് അത് ശരിയാക്കിയാണോ ട്രെയിലർ ഇട്ട് അതുകൊണ്ടാണ് ലേറ്റായി அதனால அது நல்லா இருக்கு അടിപൊളിയാണ് ഇപ്പൊ കണ്ട ട്രെയിലർ അടിപൊളിയാണ് ആദ്യത്തെ അവർ ഉണ്ടാക്കിയ ട്രെയിലർ അത് നല്ലതാണ് അതുകൊണ്ടാണോ അവർ പറഞ്ഞത് ഇടയിലെ VPC പറഞ്ഞത് കൊള്ളില്ല അതുകൊണ്ടാണോ ഞാൻ നിർത്തി കുറച്ച് ലേറ്റായി എங்களுக்கு ട്രെയിലർ വരാൻ ലേറ്റായിന്ന് പറഞ്ഞു விஜய் ரசிகர் அப்படி நல்லா இருக்கா நல்ல மூவி பாக்குதா நல்ல லைஃப் பாக்குதா தேங்க்யூ நன்றி தேங்க்யூ நமஸ்காரம்